வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஹைதராபாடி ஸ்டைலில் பண்ணக்கூடிய சிக்கன் கறி ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்னமாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு பூண்டு முழு பூண்டை இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 5 பச்சை மிளகாவை 2-3 நறுக்கி வச்சுருக்கேன், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். 1/2 கிலோ இன்றைக்கி சிக்கன் கறி எடுத்திருக்கேன். ஸோ அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுவோம். ஸோ அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சிக்கனை நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு நல்லா கிளறி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவு நல்லா சிக்கன் வெந்து வந்துடணும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ண போகிறோம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக ஹைதராபாடி சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டிலே சுலபமாக பண்ணக்கூடிய இந்த ஹைதராபாடி ஸ்டைல் சிக்கன் கறி ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.